45 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஒரு அதிசயம் நிகழப்போகிறது அப்படிங்கிறத ரெட் ஜெயின்ட்டுடைய அந்த ட்விட் பார்க்கும்போதே நம்மளால் கண்டிப்பாக உணர முடிந்தது. அறிவிச்சிட்டாங்கங்க. கேஹெச் கிராஸ் ஆர்கே அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கமலஹாசன் ரஜினி. இல்லை நிறுத்துங்க. ரஜினிகாந்த் கமலஹாசன் தானே, இது என்ன கமலஹாசன் ரஜினிகாந்த்? சரி, அவர் தமிழ் திரையுலகுக்கு முன்னாடியே வந்ததுனால ஒரு பேர் போட்டுக்கிறாருன்னு நமக்கு என்னங்க, இவங்க பேரை முன்னாடி போட்டா என்ன பின்னாடி போட்டா என்ன, மக்கள் மத்தியில் அது தலைவர் படம் அதுதானே. ஆனால் இது நல்லதாங்கிறதே எனக்கு தெரியல. ரஜினி கமல் தாங்க சின்ன வயசுலேருந்து எல்லாரும் சொல்லி பழகியிருக்காங்க. சரி, கமலஹாசன் ரஜினிகாந்த் ஓகே. ரெட் ஜெயண்ட் உங்களுடைய அரசியல் புத்தியை இங்கே புகுத்திட்டீங்க பார்த்தீங்களா? அதுதான் அரசியல்வாதிகளுக்கு படம் கொடுக்கக்கூடாதுன்னு தலைவரை நாங்கள் சொல்லுவோம். சரி, எனவே நம்ம இந்த இடத்துல நெகட்டிவாக பேச விரும்பலை. இந்த படத்தை இயக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் நெல்சன் திலீப் குமார் தான் இயக்க போகிறார். அதுக்கான அறிவிப்புலாம் வரப்போகுது. இப்போ இவங்க வந்து 7/12 ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க இல்லையா? அடுத்த ஒரு அப்டேட் இருக்கான் 12/7. அதாவது அந்த பிறந்த தேதிகளில் வச்சே ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முழுமையான அப்டேட் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ ஒரு ப்ரோமோ ஷூட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த காரை வச்சு 21/2/2026 வெளியாகும். நன்றி.